ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச்சு. ஆரி எம்ப்ராய்டரிக்கு ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டண்டான பேசிக் ஸ்டிச் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான். நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கு நம்ம போக முடியும். இந்த ஸ்டிச் தான் நம்ம ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டும் ஸ்டார்டிங்கும் இது தான். அதே மாதிரி எண்டு நம்ம எந்த ஸ்டிச் போட்டாலும் இதை வந்து பேஸ் பண்ணி தான் போடுவோம். இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது நான் இன்றைக்கி வந்து ரொம்பவே பொறுமையாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பிகினர்ஸ்க்காக. கிளியராக நல்லா பாருங்கள் வீடியோ ஊற்று. நான் என்ன சொல்கிறேன்றதை கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரியை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட இது வந்து ரொம்பவே சிம்பிளாக புரியும். அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து சில்க் அண்ட் ஜரி த்ரெட் ரெண்டுத்துலேயுமே போடுவாங்க ப்ளவுஸ் ஒர்க்கில். நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு மிஷின் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து எடுத்தோன்னே போட்டிங்கன்னா கட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வராத மாதிரி தோணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மிஷின் த்ரெட்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிஷின் த்ரெட்டில் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணணும்னா டபுள் ஸ்டாண்டில் பண்ணணும். ஒரே கலர் நூல் வந்து நீங்கள் 2 நூல்கண்டு வச்சுருந்தீங்கன்னா ஓகே. இன்கேஸ் ஒரே கலர் நூல்கண்டு உங்கள்கிட்ட 2 இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாபின் கேஸில் பாதி நூல் சுற்றி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி நூல் அப்படியே பண்டலாக வச்சுக்கோங்க. இந்த 2 கார்னரையும் எடுத்துக்கோங்க. இப்போது பாபினில் இருக்க கார்னரும் இந்த நூல் கண்டில் இருக்க கார்னர் ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து அதை வந்து நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. 2 நூலும் தெரியக்கூடாது தனித்தனியாக, ஒரு நூலாக தான் இருக்கணும். இது இந்த லாஸ்ட்டில் இது இப்போ பிரித்தா 2 நூலாக தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி 2 நூலாக தெரியவே கூடாது. இதை வந்து நம்ம இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கணும். இப்படி ரோல் பண்ணி இப்படி ஒரே நூல் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நூல் பிரிஞ்சு வர ப்ராப்ளம் வராது. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் நான். இப்படி நீங்கள் கொஞ்சம் லூஸாக வச்சிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இந்த கீழே நம்ம ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போவோம் இல்லையா, இப்படி இதே அந்த டைட்லேயே அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் பிரிஞ்சு வராது அவ்வளோ சீக்கிரம். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. சில்க் த்ரெட்டில் எனக்கு பிரிஞ்சு வருதுன்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிரிஞ்சு வராது. டபுள் ஸ்டாண்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது சில்க் த்ரெட்டில் நம்ம ஜரியில் பண்ணும் போது ஜரி வந்து சிங்கிள்லேயே போடலாம். ஏன்னா அது வந்து நூல் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அதனால சிங்கிள்லேயே போட்டுக்கலாம். இப்போ இது அடியில் எப்படி ஃப்ரேம்க்கு அடியில் எப்படி கொண்டு போகணுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு. ஜரியில் வந்து நான் எண்ணாட் போட்டு வச்சுருக்கேன். அந்த எண்ணாட் போட்டதை வந்து இந்த 2 விரலும் இங்கே பாருங்கள், இந்த 2 விரலையும் கட்டை விரலையும் நடுவிரலையும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரலில் இப்படி சுற்றணும். சுற்றி இங்கே கொண்டு வந்துருக்கோம்ல, இந்த ரைட் ஹேண்டில் இருக்க நூலையும் சேர்த்து இதில் பிடிச்சிக்கணும். இப்படி தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து யூ ஷேப்பில் இருக்கணும். இது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான இதில் வச்சுக்கணும். நீங்கள் இதை ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்ம மேலே இழுக்கும்போது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லூஸ் விட்டாலும் நூல் வந்து த்ரெட்டில் மாட்டிக்கிட்டு வராது. கரெக்டான பொசிஷன் இருக்கணும். இந்த வி ஷேப்பில் இதே மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. இப்படியே நான் இந்த கையை அப்படியே ஃப்ரேம்க்கு கீழே இதை கொண்டு போயிடுறேன். நூல் கண்டையும் இந்த கையும் சேர்த்து நான் ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிடுறேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துளிப் நீடில் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் துளிப்பில் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 13 or 14 எது யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நீடில் உள்ளே நம்ம பஞ்ச் பண்ணுவோம். நீடில் எப்படி பஞ்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீடில் அந்த முனை இருக்குது இல்லையா, நீடில் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த முனை வந்து நீங்கள் எந்த பக்கம் ஸ்டிச் போடுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் தான் போகணும். இப்போ இந்த முனை வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு, என்ன பார்த்த மாதிரி இருக்குது. இந்த டைரெக்ஷன் தான் நான் லைன் போட்டு வச்சுருக்கேன், இந்த டைரெக்ஷனில் இருக்குது. நான் இங்கே இப்படி தான் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ அந்த பாயிண்ட் அவுட் வந்து இப்படி தான் வரணும். சப்போஸ் நீங்கள் அப்வர்டில் போடுறீங்க அப்படின்னா அது வந்து இப்படி போகணும். ரைட் சைடில் போடுறீங்கன்னா அந்த நீடிலோட பாயிண்ட் வந்து ரைட் சைடில் திரும்பிடணும். ஸோ எப்படி நம்ம போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த முனை வந்து என்ன பார்த்த மாதிரி இந்த டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போட போகிறேன். ஸோ அதனால் அதே மாதிரி பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே கீழே வந்து ஊசியில் நூலை மாட்டணும். நூல் மாட்டினதுக்கப்புறம் மேலே அப்படியே எடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே எடுக்கணும். எந்த ரொட்டேட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து லூப் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஒரு செயின் ஃபார்மில் நம்ம ஊசியில் இந்த த்ரெட்டு வந்து மாட்டிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து உங்களுக்கு செயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல அடுத்த பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே அதே மாதிரி நான் சுற்றுறது உங்களுக்கு தெரியறதுக்காக இங்கே துணியில் படுற மாதிரி என் நகம் வந்து துணியில் படுத்து பாருங்க. அதை அப்படியே காட்டுற மாதிரிங்க எப்படி சுற்றுறேன்ட்டு. இங்கே இருந்து இந்த பக்கம் இப்படி சுற்றணும். சுற்றிட்டு அப்படியே எடுக்கணும். கரெக்டாக அந்த நூலும் கிளாத்தும் ஊசியும் 3மே வந்து சேம் பாயிண்டில் டச் பண்ணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து டர்ன் பண்ணணும் ஊசியை.
ஒரு ரைட் டர்ன் பண்ணி உடனே ஒரு லெஃப்ட்டு. அகைன் அதே மாதிரி நான் செய்கிறேன், நீங்கள் கவனிங்க. பஞ்ச் பண்ணுறோம், கீழே வந்து சுற்றுறோம், அப்படியே மேலே எடுக்கிறோம். கரெக்டாக அந்த இது வெளியில் வரும்போது உங்களுக்கு நீடில் டர்ன் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். நம்ம டர்ன் பண்ணிவிட்டு த்ரெட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அதான் ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, இவ்வளோதான். ஒரு ரைட்டு அகெயின் ஒரு லெஃப்ட்டு, இப்படி பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் செயின் ஸ்டிச் போட போகிற நம்ம மெத்தடு. இந்த மெத்தடில் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கீழே குத்துறோம், நூலை சுற்றுறோம், அப்படியே மேலே எடுக்கிறோம். கரெக்டாக வெளியில் வரும்போது ஒரு ரைட்டு அகெயின் ஒரு லெஃப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. புரிஞ்சிக்கணும் நம்ம எந்த இடத்துல ஊசியை திருப்பணும், எப்போ வந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கணும், அதெல்லாம் வந்து கரெக்டாக எப்போ சுற்றணும், எப்படி சுற்றணும், எந்த டைரெக்ஷனில் போனால் எப்படி சுற்றணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டோன்னா ரொம்ப 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 ஈஸியான ஸ்டிச் தான் இது. இதே தான் நம்ம சில்க் த்ரெட்லேயும் போடணும், மிஷின் த்ரெட்லேயும் இதே மாதிரி தான் போடணும். உங்களுக்கு நான் உங்களுக்கு சில்க் த்ரெட் மிஷின் த்ரெட்டை விட இதில் போட்டால் நல்லா கிளியராக தெரியுன்றதுக்காக இதில் போட்டு காட்டுறேன். அந்த செயினோட ஷேப் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாகவே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போக போக வந்து நீங்கள் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி பெருசாகவே வரட்டும் செயின் வந்து நோ ப்ராப்ளம். போக போக நீங்கள் வந்து அது பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெருசாகவே போடுங்க, நோ ப்ராப்ளம். போக போக வந்து இந்த செயினோட லென்த்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு செயினும் எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. இதே வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன், அப்பு, ரைட்டு, லெஃப்ட்டு எல்லா சைட்லேயும் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக போட ஃபஸ்ட்டு லைனில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இப்போ டவுன்வர்டில் போட்டு காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி கீழே இருந்து மேலே எல்லாத்துக்குமே இதே ரைட் லெஃப்ட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டு போடுங்க, அப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட் போடுங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் எப்படி போடுவோம் அதை மாதிரி தனித்தனியாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது. இந்த 4மே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் ஷேப்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போடுங்க, சர்க்கிளில் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க, ட்ரையாங்கிளில் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் எட்ஜஸ்லாம் எப்படி கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த லைனில் ட்ரை பண்ணுங்கள். இது 4 உங்களுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இது 4லையும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ட்ரை பண்ணிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன் இது. பிகினர்ஸ் வந்து இப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் எப்படி நம்ம கொண்டு வரன்றது கரெக்டாக தெரியும். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் எப்படி அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக கொண்டு வரது, இது வந்து எல்லாத்துக்குமே இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நான் அந்த லைனில் எப்படி சொன்னனோ சேம் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எட்ஜு வந்துருச்சு. இந்த எட்ஜில் இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். செயின் வந்து இவ்வளோ நேரம் நம்ம வேறு ஷேப்பில் போடாத லென்த்தாக போட்டிருக்கோம் செயினை. இப்போ இந்த எட்ஜ் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்டில் எந்த டைரெக்ஷன் போட போகிறோமோ, இப்போ வந்து இந்த டைரெக்ஷனில் போகணும், என்னோடய ரைட் சைடில் போகணும். பட் நான் என்னோடய ரைட் சைடில் இப்போ ஊசி பஞ்ச் பண்ணாமல் என்னோடய லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ண போகிறேன். எதுக்காகனா லெஃப்ட் சைடில் வந்து பக்கத்தில் பண்ணணும், பெருசாக பண்ணக்கூடாது. பக்கத்தில் பண்ணி குட்டியாக பக்கத்தில் பண்ணிவிட்டு லூப்பை வெளியில் எடுத்துட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் போடணும். இந்த டைரெக்ஷனில் இங்கே குட்டியாக போட்டுட்டேன். இப்போ வந்து நான் இந்த டைரெக்ஷன், அதாவது ஆப்போசிட்டில் தான் நம்ம போகணும், அந்த சைடு வந்து திருப்பிக்கிறேன். இப்போ நான் வீடியோ வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு, சரியாக தெரியல. நான் இப்போ இங்கே போட்டு காட்டுறேன். இங்கே வரைக்கும் இப்போ போட்டாச்சு செயினை. இப்போ வந்து நம்ம அப்வர்டில் போடணும், டவுன்வர்ட்லேருந்து அப்வர்டில் போடணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல 2 மெத்தட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கேயும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் இங்கே போட்டு அப்படியும் திருப்பி கொண்டு போகலாம் நம்ம. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலான்னா இப்போ நான் இதை பிரிச்சுக்கிறேன் லாக் போடாமல், இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக. இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம், இதுதான் கார்னர். ஓகேங்களா? இப்போ இங்கே போட்டுட்டோம் நம்ம. இப்போ வந்து அப்போர்டில் போனோம். அப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு பக்கத்துலேயே அந்த ஆப்போசிட் டைரெக்ஷன் போகலான்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு, அப்படி போகாமல் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் குட்டியாக, எவ்வளோ குட்டியாக போடுமோ அவ்வளோ குட்டியாக போட்டுட்டு இப்போ நம்ம ஆப்போசிட்டில் திருப்பணும் அப்படின்னா அந்த நம்மளுக்கு வந்து ஷேப்பு கார்னர் வந்து மாறாது. அந்த இந்த இடத்துல எப்படி வி ஷேப்பில் இருந்திருக்கோ சேம் அதே மாதிரி இங்கேயும் வி ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒரு லாக் போடலாம், இல்லாட்டி அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் போடலாம். இந்த 2 மெத்தடுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த 2 மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் அந்த ஷேப் வந்து நமக்கு மாறாமல் அப்படியே கரெக்டாக தான் வரும். உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ அந்த ஷேப் வந்து கரெக்டாக அப்படியே இருக்கும்.
இதில் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இந்த மெத்தட் ஈஸியாக இருந்தால் இதையும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ நான் வந்து இது ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போட்டு எண்ணாட்டும் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷார்ப் பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து 3 சைட்லேயும் வந்து கரெக்டாக தெரியுதுங்களா? அதுதான் வந்து இந்த ஷேப் வந்து இதே மாதிரி வரணும். அதுக்கு வந்து நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இல்லை இந்த இடத்துல நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க நீங்கள் அப்படியே கண்டினியூவாக போட்டிங்கன்னா இந்த ஷார்ப் வராது. உங்களுக்கு அப்படியே வளைஞ்ச மாதிரி வரும். அது இல்லாமல் அப்படியே தூக்கிட்டு இந்த இடத்துல துணி வந்து தூக்கிட்டு ஸ்டிச் வந்து நீங்கள் இங்கே போட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்துடும் அந்த ஸ்டிச். அப்படியே நீங்கள் இழுத்துட்டு போக போக அப்படியே இங்கே வந்துடும் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு. ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரி பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ, பாய்.